சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொஞ்ச நாள் அந்த கடவுளே அஜித்னு ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று அஜித் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, என்னை இந்த மாதிரி கடவுள்லாம் கூப்பிடாதீங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டா போதும்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அது வந்து சரிதான். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கடவுளை அஜித் அந்த மாதிரி பண்ணுறது அவங்கள வந்து பர்சனலாக அஃபெக்ட் ஆகுது. அதனால் அவங்களோட வாழ்க்கை நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறதுனால அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ அது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. அவங்களோட ஓன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். அவங்களோட ஒரு ப்ரைவசி வந்து அதில் கெட்டு போகுதுன்னு நினைக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது கரெக்டு தான் அவர் சொல்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் வந்து தலைன்னு கூப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. அது கூட எனக்கு வேணாம் அப்படின்னு கூட கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அவர் ஃபேன்ஸ் ஒரு அன்பில் கூப்பிட்றாங்க, அது ஏன் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். பட் எனக்கு அஜித் மேலே வந்து நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அஜித் சார் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து தலை அந்த மாதிரி கூப்பிட்றதுலாம் அவர் விரும்பலை. ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் அவர் வந்து முதலேருந்தே ஓகே உங்களோட விருப்பம் கூப்பிட்டுக்கோங்க சொன்னார். பட் அவர் முதலேருந்து அதை லைக் பண்ணலை. வேண்டாம், நான் ஜஸ்ட் அஜித், என்னோடய ஐடென்டிட்டி வந்து அஜித், அதை மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் அவர் எதிர்பார்க்காரு. ஸோ அதுவும் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட ஓன் விஷயம். இது அது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே இப்போ என்ன எப்படி கூப்பிடணுங்கிறது அது என்னோட தனிப்பட்ட இன்னொருத்தவங்க எனக்கு பிடிக்காத வார்த்தையில் கூப்பிட்றப்போ எனக்கு ஹேட் ஆகும். ஸோ அதை மணிக்கு அவர் ஒரு தனி வேலையில் போய்கிட்டு இருக்காரு. அவரோட ப்ரொஃபஷனல் அவரோட ஒர்க்கு அந்த ரிலேட்டிவாக போய்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாணிக்கோ மற்றவங்க இரிட்டேட் பண்ணுற மாணிக்கோ பண்ணால் அதுக்கு அது அஜித்குமாருக்கு பிடிக்காது. ஸோ அதே சேம் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது தப்பு தான் என்னை பொறுத்தளவுக்கு. காமன் மேனாக சரி, நான் ஒரு அஜித் ஃபேன் தான். ஆமாம், அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஏகேன்னு தான் கால் அதுக்கு மேலே கூப்பிட்றதா ஏகேன்னு கூப்பிட்டுக்கோன்னு கால் பண்ண சொல்லியிருக்காப்புல. அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான், 100% கரெக்டு தான். கரெக்டு தான் அவர் சொல்கிறது. அவர் பேர் கூப்பிட்றதா கரெக்ட். அவர் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஃபேன்ஸு கூப்பிட்றாங்களா, அது பொறுத்தவரையும் எனக்கு கரெக்டு தான் அவர் சொல்கிறது. ஆனால் ஃபேன்ஸ் ஒரு அன்பில் கூப்பிட்றாங்க, தலைன்னு கூப்பிட்டாங்க, அது கூட அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அது எதனால் அவர் அந்த மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவர் கூப்பிடலன்னா அவருக்கு எதனா ஒரு வருத்தம் கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வருத்தம் இருக்கலாம், அவருக்கு மனசில் எதனா ஒரு வருத்தம் இருக்கலாம். So it depends on the fans what they need to call them. It our review how we need to call, but it is also his sorry. His personal choice. Yeah, it's his personal choice what he wants to say and what we needs to call. It's his opinion. Okay. Because his fans call him by different names, Thala, Ultimate Star, but he said don't call me by any of these names. Maybe he is not comfortable with that, so he is saying that. Okay. Yeah. So, in your opinion, whether he is saying correct or not? According to his view, we are not correct. According to our view, we are correct that we need to call him Thale and all. அவர் சொல்கிறது கரெக்டு தானே. இப்போது வந்துட்டு எந்த ஆக்டராக இருந்தாலுமே அவங்களும் ஒரு பேர் இருக்குது. அது போது எதுக்கு அந்த அடமொழி போட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றதே பெட்டர் தான். எல்லா இடத்துலையும் போய்ட்டு பப்ளிக் பிளேஸில் போய்ட்டு கடவுள் அஜித் அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே சரி தான். இப்போ மக்கள் செல்வன்றது, தலைவர்ன்றது, தளபதின்றது எல்லாமே தேவையில்லை. அவங்க பேர் என்னவோ அதை வச்சு கூப்பிட வேண்டியது தானே. அது தேவையில்லாத ஒரு கிரேஸை க்ரியேட் பண்ணி சும்மா அவங்களே ஒரு இது மாதிரி அது ஒரு மாஸ்க் காட்டுறதுக்காகவோ இல்லை எதுக்கோ அது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது தேவையில்லை, யூஸ்லெஸ் தான். அது என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு என்னை தலை அது கூட கூப்பிடாதுன்னு சொன்னார். அவர் ஏன் ஃபேன்ஸ் வந்து ஒரு அன்பால் கூப்பிட்றாங்க, அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். அது தெரியல. பட் ஆனால் வந்துட்டு அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவருக்கு அவரோட பேரை சொல்லி கூப்பிடும்போது இப்போ உங்களுக்கு இருக்குல்ல, உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றது போல ஒரு பட்ட பேரை வச்சு கூப்பிட்டா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்லை. அவங்கவுங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு கெத்த ஒரு மாதம் இருக்கும். அவங்க ஒரு பேர் அஜித் குமார்ன்றது இல்லை ஏகேன்னு தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. அதே ஷார்ட் அஜித் குமார் கூப்பிட முடியாதுன்னா ஏகேன்னு கூப்பிட சொல்லியிருக்காரு. அதை ஷார்ட் ஃபார்மில் கூப்பிட்டா கூட அவர் ஓகேன்னு தான் சொல்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது, இப்போ அஜித் குமார் கூப்பிடும்போது அந்த பேர் இன்னும் ரீச் ஆகும். இப்போ தலைனாக்கா இப்போ தோனியும் தான் தலைன்னு கூப்பிட்றாங்க. எந்த தலையை கூப்பிட்றாங்க? கரெக்டு தானே. இப்போ தளபதினாக்க தளபதி அரசியல்லேயே 2 தளபதி இருக்காங்க. இப்போது ஒரு தளபதி விஜய் இருக்கார், ஒரு தளபதி டிஎம்கே தலைவரை சொல்கிறாங்க. எந்த தளபதி இப்போது? இல்லை. ஸோ அவங்கவுங்க பேர் ரீச் ஆகிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அரசியல் சொன்னால நான் கேட்குறேன். அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்க இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்லலாம் இந்த மாதிரி என்னை கூப்பிட்றாங்க. முக்கியமாக இந்த தாவேக்கா மாநாட்டில் கூட இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க அவங்க ஃபேன்ஸு கடவுளே அஜித். அது ஒருவேளை காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
அந்த மாதிரி தோணல. அது பப்ளிக் பிளேஸில் இப்போ வந்து ஒரு 4 பேர் கூற இடத்துல ஒரு பெரிய இடத்துல போயிட்டு அவங்க வேறு ஒரு பர்பஸ்க்காக அந்த மாநாடு ஏதோ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கூட்டம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு பேரை சொல்லும்போது தேவையில்லாமல் அந்த ஒரு கான்வர்சேஷனில் டிவைட் ஆகுதுல ஒரு விஷயம். அந்த டிவேஷன் வேணான்றார் அவர். எதை பற்றி பேசுறீங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார். அதாவது பார்த்திங்கன்னா ஏகே கூப்பிட்றதே பெஸ்ட்டு தான். ஏன்னா தலைன்னு கூப்பிட்றாங்க. பட் இப்போ அவருக்கு பிடிக்காதது ஒன்று நம்ம ஆளுங்க செய்கிறாங்க. கடவுளே அஜித்துன்னு கூப்பிட்றது அவருக்கு ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி ஆயிடுதுங்க சார். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் தயவு செய்து தலைன்னு கூப்பிடுங்களான்னு ஏகேன்னு கூப்பிடுங்க சார். எனக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேவையில்லாததுக்கு கடவுள் சொன்னால் கடவுள் வந்து எல்லாருமே தான் கடவுளுக்கு வந்து தனி கடவுள். ஸோ ஆக்டர்னால் ஆக்டர் மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் சார். ஆக்சுவலி நானும் ஒரு ஏகே ஃபேன் தான். ஏகேனா தலை அவள் தான். ஏகேனா அவர் நடிக்கிற மூவிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாவே போதும். ஸோ அந்த இருந்தாவே போதும் சார். ஏன்னா கடவுள் கூப்பிட்றனால ஒன்றும் இருக்க போதில்லை. ஆனால் கடவுள்னால் எல்லாருமே கடவுள் தான். ஸோ எல்லாருமே கடவுள்னு கூப்பிடலாம். ஸோ அவருக்கு பிடிக்காதது ஒன்றும் நம்ம செய்யக்கூடாதுங்க சார். அவருக்கு பிடிக்கல அவர் சொல்கிறாரு, அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஃபேன்ஸ் கூப்பிட்றதா இருப்பாங்க, அதுவும் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். நம்மளால் அது அவங்க இதில் நம்மளை தலையிட முடியாது ப்ரோ. ஆனால் முன்னாடி வந்து தலைன்னு கூப்பிட்டாங்க, அதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த கடவுளை அஜின்னு கூப்பிட்றேன். எதனால அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதனால் அதோட அவருக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் இல்லாமல் வேறு நேம் வச்சு நம்மளை கூப்பிட்றாங்களே, இது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு இது வேணான்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா எவ்வளோ ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு அடமொழி இருக்குது. அவங்களாம் அதை வந்து எனக்கு வேணான்னு சொன்னதில்லை. ஆனால் அஜித் சார் மட்டும் தான் அப்படி சொல்கிறாரு. அது எதனால? அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது ப்ரோ. இப்போ தளபதி விஜய்ன்னு சொல்கிறாங்க, விஜய்க்கு அந்த மாதிரி தளபதின்னு கூப்பிட்டு பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி அவருக்கு அஜித்துக்கு வந்து தலைன்னு கூப்பிட்டு பிடிக்கலன்னு சொல்கிறேன். அதனால் அது அவங்க ஒப்பீனியன், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அவர் என்ன நினைக்காருன்னா அவர் நேம் எங்கேயுமே போகக்கூடாது, அவர் இன்னொரு வேலை ஒன்று இருக்கணும். ஃபேன்ஸ்காண்டி நடிக்காரு, நடிச்சுட்டு நான் போகிறேங்காரு. பட்ஜெட்டுக்காண்டி எதுவுமே நடக்கல, ஒன்லி ஃபேன்ஸ்காண்டி நடக்காரு. அதனால் எல்லாருமே அவர் வேண்டுகோளை ஏற்று எல்லாமே நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் ஃபேன்ஸ் ஏற்கனவே தலைன்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது கூட அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் ஃபேன்ஸ் ஒரு அன்பில் கூப்பிட்றாங்க, அது ஏன் அவர் வேணான்னு சொல்கிறாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவருக்கு அஜித்னு பேர் இருக்குது. அவர் பொறுத்தவரையா இப்போ அவர் வந்து ரேசிங் உள்ளே போயிட்டார். ஸோ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் நடிச்சா போன்ருக்காரு. அதனால் அவர் எல்லாமே தலை கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு அவரை ஃபேன்ஸாக மட்டும் பாருங்கள், அவ்வளோ. முக்கியமாக நிறையா பப்ளிக் ஃபங்க்ஷனில் கூட இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த தாவேகா மாநாட்டில் கூட கடவுளே அஜித் அப்படின்லாம் கூப்பிட்டாங்க. அது ஒருவேளை அது ஒரு அஃபெக்ட் பண்ணிடுச்சா அவரை? அது அவருக்கு பேருக்குமான்னு தெரில. அந்த அது சும்மா எடிட் பண்ணி போட்ட மாதிரி எல்லாம் தெரிஞ்சு. ஆனால் உண்மையாக கூப்பிட்ருக்காங்க. அதை பொறுத்தவரை அதுக்குன்னு அஃபர்ட்டாக இருக்காது. இப்போ என்னென்னா எல்லா ஈவெண்ட்டுமே கூப்பிட்றாங்க, புதுசாக எங்கே போனாலும் எல்லா ஈவெண்ட்டுமே கூப்பிட்றாங்க. ஸோ அது வந்து அவருக்கு அது போய் அஃபர்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். அது கரெக்டு தான். அஜித் யாருமே கடவுள் மாதிரி இல்லை, கடவுளே இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அஜித் நல்ல ஆக்டர் தான், அவர் நல்ல பெரிய மனுஷன் தான். ஆனால் கடவுள் மாதிரி கடவுள் அந்த மாதிரி மனுஷனே கம்பேர் பண்ணுறது இட்ஸ் நாட் குட். அஜித் வந்து நார்மலாக பார்க்குறாங்க, எல்லார் மனுஷங்களும் ஒரே மாதிரி தான், நான் ஒன்றும் பெரியவங்க கிடையாது, எல்லோரும் ஒரே மாதிரி தான், அப்படி சமமாக பார்க்குறாங்க. அதனால அஜித் வந்து அப்படி சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான் சார். கடவுளே அஜித்தேன்னா அது எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. அதே ஏகேன்னா அது ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏகேன்னா அஜித் குமார், அந்த மாதிரி தான். அவர் சொல்கிறது கரெக்டு தான் சார். ஆனால் ஒரு ஃபேன்ஸ் ஒரு அன்பில் கூப்பிட்றாங்க, தலைன்னு கூப்பிட்டாங்க, அதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. அது அவங்களுக்குள்ளே இருந்தால் ஓகே, பப்ளிக் ஃபுல்லாகவே எல்லாருக்குன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஏகேன்னா எல்லோரும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லை, ஃபேன் கிளப்பே வேணான்னு சொன்ன ஆக்டர் கிட்ட வந்து நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எதுனா ஃபேன் கிளப்பே வேணான்னு சொன்ன ஆக்டர், அப்புறமா வந்து என்னன்னா ரிலிஜன் அண்ட் காஸ்ட் மேக்ஸ் யூ ஹேட் பீப்புள் யூ டோன்ட் ஈவன் நோன்னு சொன்ன ஒரு ஆக்டர் கிட்ட நீங்கள் கடவுளே அஜித்னு சொல்கிறது வந்து அவர் இஷ்டம். அவர் பேர் தான் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அவரோட இமேஜ் தானே அது. அப்படி வேணாம் அப்படிங்கிறது அவரோட இஷ்டம் தானே, அவர் நீங்கள் கூப்பிட்றதுனா. ஆனால் இதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய டைட்டில் இருந்திருக்கு, அல்டிமேட் ஸ்டார், தலை, எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் மட்டும் அப்படி சொல்கிறாரு, மற்ற ஆக்டர்ஸ்லாம் கூட ஏற்றுக்கிட்டாங்க. அது ஏன் அப்படி அஜித் சார் மட்டும் அப்படி ஃபீல் பண்ணுறாரு? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடியோ பெருசாக வந்து வர மாட்டார். இஸ் அ மேன் ஹி லைக்ஸ் டு கீப் டு ஹிம்செல்ஃப் இல்லையா. அவர் பிடிச்சது ஆக்டிங்னா பிடிச்சது ஆக்டிங் பண்ணுறாரு, பிடிச்சது டிரைவிங்னா பிடிச்சது டிரைவிங் பண்ணுறாரு. ஜஸ்ட் லெட் ஹிம் டு வாட் ஹி லைக்ஸ், அவ்வளோதான். அது அவர் சொல்கிறது கரெக்டு தானே. கடவுள்ன்றது கடவுள் மட்டும்தான் சொல்லணும். சரி, அவர் மனுஷன்றது மனுஷனை மதிச்சா போதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அது கரெக்டு தான். அதனால் அப்படி சொல்லாமல் அவர் சொல்கிற மாதிரியே அவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அவர் பெருமையை ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறார், புகழ் மேலே அவளுக்கு ஆசை இல்லை அவருக்கு.
அவர் ஆக்சுவலி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சினிமாவை, உங்களோட செல்ஃபாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கங்க, என் பின்னாடி சுற்றுற வேலை உங்களுக்கு வேணாம், அதுதான் அவரோட மோட்டோவாக இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா அவர் ஃபேன்ஸ் முன்னாடி தலைன்னு கூப்பிட்டாங்க, அதுவும் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. எந்த டைட்டிலுமே அவர் விரும்பலை. ஏன் அப்படி அவருக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலி அது அவரோட எப்படி சொல்கிறேன்னு தெரில, தற்பெருமையை ரொம்ப விரும்பாத மனுஷனாக இருக்கார். ஆக்சுவலி அது நிறையா பேர் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக தாவேக்கா மாநாடில் கூட இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸ்லாம் கடவுளே அஜித்னு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அரசியல் களத்துலலாம் அவர் விரும்பலையே ஒரு வேலை அவர் பேரை கூப்பிடுறது? ஆக்சுவலி அது ஸ்கிரிப்டடாக இல்லை ஒரிஜினலானு இன்னும் யாருக்கும் சரியாக தெரியல. நிறையா பேர் ஸ்கிரிப்டடுன்னு சொல்கிறாங்க. மீன்வேல் ஆனால் எல்லாருமே ஒன்று தான், எல்லா ஃபேன்ஸும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம், வைக்கலாம். அதனால் வந்துட்டு அவருக்கு அரசியல் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லலை. அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டேஜஸ்லேயுமே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசியல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு. ஸோ அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா நீங்கள்? கடவுளேன்லாம் எனக்கு கூப்பிடாதீங்கன்னு. ஷியோர், மனுஷனாக பார்த்தா போதும். ஆக்சுவலி அவங்களும் ஆக்டர்ஸ்ன்றதை தாண்டி செலிபிரிட்டிஸ்ன்றதை தாண்டி அவங்களும் ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவர் சொன்னதில் தப்பு எதுவும் இல்லை.